Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.24. Write down the quadratic equation in general form for which the sum and products of the roots are given below. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3னா sum and productனு சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படின்னா 9 என்பது sum பண்ணும் 14 என்பது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் வருங்க 9 என்பது sum பண்ணும் 14 என்பது ப்ராடக்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு quadratic equation நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸு. ஸோ இது ஒரு ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்முலா இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் என்பது உங்களுக்கு அந்த ஸ்கொயர் டேர்ம் டிகிரி 2 டேர்ம் இருக்குல்ல, அது தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உங்களால் சொல்ல முடியும். சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் மைனஸ் போடணும், சில ப்ளஸ் போட்டுருவாங்க. மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸு. சம் ஆஃப் ரூட்ஸ்னால் உங்களுக்கு இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் சில சம் ஆஃப் ரூட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அது அடுத்த சம்மில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் உள்ளதை. இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் உள்ளது சம் ஆஃப் ரூட்ஸ் 9. ஸோ 9 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் சம் ஆஃப் ரூட்ஸ். அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 14, அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃப்ளோர் அதே போல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அதில் வேணும் நம்பர் சிம்பிளான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து இந்த 9 எக்ஸு எக்ஸ் கண்டிப்பாக போடணும், எக்ஸ் போடாமல் விட்டுறாதீங்க, ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மேலே 14. இதான் அவங்க ஃபஸ்ட்டு சம்மோட ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், மைனஸ் 7/2 5/2. ஸோ இது சம்மு, இது ப்ராடக்ட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 எக்ஸு ப்ளஸ் 5/2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7/2 எக்ஸு ப்ளஸ் 5/2. கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2 மட்டும் இந்த இடத்துல மட்டும் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் 2 கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 2 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 2x ஸ்கொயர் இங்கே ஆக்சுவலாக வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது இப்படி எதாவது நீங்கள் எடுக்கிறீங்க தானே, இந்த 2 இங்கே ஆக்சுவலி இதில் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, இதில் 1 தான் இருக்குது ஆக்சுவலாக. கீழே என்ன சொல்லிட்டு எதுவுமே இல்லை. பட் இந்த எக்ஸ் 7x/2 ஆக்சுவலி 7x/2 போட்டாலும் ஒன்றும் இல்லை, 7/2 × எக்ஸ்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை. பட் அது டினாமினேட்டர் 2 இருக்குது. அதே போல் 5/2 கீழே டினாமினேட்டர் 2 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல, இதுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் ஒரு 2. ஸோ அப்படின்னாச்சுன்னா அங்கேயும் 2 போட்டல, அதான் காமனாக மூணுத்துக்கும் சேர்த்து 2 போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும் நம்புறேன், எல்சிஎம் மெத்தடு. எக்ஸ் 7x + 5 ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது வந்து ஃபார்முலாலே என்ன வரும்னா =0 வரும் கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 2x ஸ்கொயர் 7x + 5/2 =0. ஸோ அந்த 2 வந்து சரி பண்ணுங்க, 2x ஸ்கொயர் + 7x + 5 =0 கிடைக்கும். இதான் உங்கள் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் ஈக்குவேஷன் எதுனா அப்போ தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு விட்டுறாதீங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் ஈக்குவேஷன் கணக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இருக்கணும், எக்ஸ் இருக்கணும் ஒன்று, ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருந்தாங்கன்னா -3/5 -1/2. ஸோ அதுக்கு நீங்கள் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் -3/5 எக்ஸு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபார்முலாலே ஒரு மைனஸு, சம் ஆஃப் ரூட்ஸ் -3/5. ஸோ எக்ஸு மைனஸ் அதாவது ப்ளஸ் அங்கே ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து மைனஸ் என்னது 1/2 இன்ட்டு அதை =0. அது வேறு எந்த டேர்ம்ஸும் கிடையாது, ஏன்னா லாஸ்ட் டேர்மில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3/5 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. ஸோ 1/2 =0. கீழே நல்லா பாருங்கள் 5 2. ஸோ அதனால் இதுக்கு எல்சிஎம் மட்டும் தான் போடணும். ஸோ 5 தான் உள்ள பெரிய நம்பர். ஸோ அதை வச்சு நான் பார்க்கும்போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 2 சார் 10. ஸோ கீழே 10, இந்த சைடு நீங்கள் 5 2 சார் 10 மட்டும் பண்ணிங்கன்னா மேலே 10x ஸ்கொயர் ஆயிரும். கீழே 10 போட்டிங்கனால ஆக்சுவலாக இங்கே 1 தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்து என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா அது ஆக்சுவலாக 1, அதை மறந்துடுறாங்க. எதுவுமே இல்லைன்னா அது என்னது, இது 1. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன நம்பர் எடுத்தீங்களோ அதே நம்பரால் மேலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதாவது ஆக்சுவலாக எப்படி 10 × 10 10/10 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது உங்களுக்கு இந்த மாதிரி கீழே காமனாக 10 வருது. ப்ளஸ் அங்கே 5 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், 10 மல்டிப்ளை பண்ணால் 10 மல்டிப்ளை பண்ணால் தப்பு. உங்கள் 5 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6x ஸ்கொயர் 6 ஸ்கொயரில் 6x மட்டும் வரும். மைனஸ் இங்கே 2 இருக்குது. ஸோ மேலே 5ஆல் மல்டிப்ளை, மொத்தமாக 5ஆல் மல்டிப்ளை கீழே 10 ஆயிரம், மேலே 5 வரும். ஸோ -5 =0. இது பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. 10x ஸ்கொயர் ப்ளஸ் 6x - 5 =0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் நம்ம 3 ஈக்குவேஷன் இந்த 3ஆம் சம்முக்கு உள்ளது. ஸோ இப்படி தான் இது கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.